வணக்கம். இது இங்க என்ன சொல்லுது பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நாங்கள் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இது என்ன ஆக்சுவலாக நம்ம ஒரு பேர் வச்சுருந்தோம் அதையும் இதுக்கு. மறந்துட்டீங்க. ப்ளீஸ் டோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லி. அதில் பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆறுமுகம் வந்திருக்காங்க. ஆமாம், வணக்கம். இங்க என்ன சொல்லுது? காத்துல மிதக்குது ஒரு கதையினுடைய வாசம், எழுத்துக்கள் பேசுது இங்கே புது விவாதம். திருப்பொரு பக்கம் தெரிஞ்சுக்கோ ஒரு உலகம், தேடல் உள்ள நெஞ்சுக்கு இதுதான் நந்தவனம். இருந்தாலும் குறையாத மாயம், மனசுக்குள்ள விரியுது 100 பிரபஞ்சம். இங்க என்ன சொல்லு, புத்தகங்கள் என்ன சொல்லுது கேளுங்க, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வணக்கங்க. இதே வேலையை தான் கொஞ்சம் நாளாக திடீராங்க. ஏஐட்ட கொடுத்து பாட்டு போட சொல்லி அதுவும் எல்லாத்துக்கும் பாட்டு போடுது. லிரிக்ஸ் கொடுத்தா பாட்டு போட்டு அதுவே கொடுக்குது. இங்க என்ன சொல்லுது? இளையராஜாட்ட யாராவது கேட்கணும், ஏஐ இந்த மாதிரி பாட்டு கிரியேட் பண்ணது அதை பற்றி சொல்லுங்கன்னு. இல்லை சொன்னேன். நம்ம அந்த இது போனோம்ல எம்டிஎஸ் பொங்கல் விழா. ஐயோ இப்படி போட்டு போட்டு கொண்டா, ஒரே பாட்டையே திரும்ப திரும்ப போட்டு கொண்டானுங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. வாலண்டியர் பண்றல சொல்லி தரேன். இல்லை இல்லை ஐயோ இல்லை கேட்க மாட்டாங்க. ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க அனுப்பிச்சு விடுவேன். இல்லை இல்லை நான் இல்லை, அது கொஞ்சம் நல்லா இல்லை, அதை தான் நான் சொன்னேன். அதை திரும்ப திரும்ப போட்டால் எப்படி? ஒரு முறை போட்டால் பரவாயில்லை, எத்தனை முறையுமா? அந்த மாதிரி தான். ஓகே, இன்னைக்கு என்ன பேச போகிறோம் நம்ம? இது மார்ச் மாதம். மார்ச் இல்லை, மார்ச் போட்டுட்டோம் நம்ம. மார்ச்சுக்குள்ள தான் இப்போ பேசுறோம். ஏப்ரல் ஒன்று மார்ச்சில் ஒரு நடந்ததான பேசுவோம். எக்ஸாக்ட்லி. சொன்னா பாட்காஸ்ட் பேசுற மைண்டே இல்லை போல. இல்லையே இருக்கு. சரி சாமான் சாமி நான் தான் சொல்ல இப்போ. இல்லை அப்படிலாம் இல்லை. ஆமாம், நம்ம மார்ச்சில் பேசிட்டோன்றதை சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் பேச வந்தது என்னென்னா பி கைண்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் அப்படின்ற விஷயத்தை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்படி கண்டுபிடிச்சோம்னா சண்டை வந்தப்போ கண்டுபிடிச்சோம். ஸோ பி கைண்ட், நம்ம கைண்டாக இருக்கக்குள்ள நமக்கு இந்த சண்டைகள்லாம் தவிர்க்கப்பட்டுச்சு வீட்டில். அதை வச்சு நாங்கள் பி கைண்டுன்னு ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி வீட்டில் ஒட்டி. என்ன? ஆமாம், நாங்கள் ஃபஸ்ட்டு வெளிலேருந்து லைக் ஏதோ ஒரு சின்ன சண்டை தான் இருந்துச்சு பையனுக்கு. அவனை திட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா நம்ம முன்னாடியில் வெளியிலலாம் இப்படி இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் தான் பார்த்தா நம்ம முன்னாடி வீட்லேயே கூட இப்படி இல்லை. எல்லாருக்கிட்டுமே ஒரு கைண்டாக ஒரு வெளியில் யாராவது ஏதோ பண்ணால் நம்ம ஒரு வெளியில் உள்ள ஒரு குழந்தை ஏதோ பண்ணுதுன்னா சரி பரவாயில்லன்னு விட்டுருவோம். ஒரு வீட்டில் இவங்க பண்ணாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்போம். ஸோ அப்புறம் தான் பார்த்தாலும் நம்ம கைண்ட்னஸை குறைச்சி இழந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி அப்புறம் ஓகே முன்னாடி இருந்தோம் அப்புறம் ஏன் மாறிடுச்சுன்னு யோசிச்சுட்டு. இல்லை, அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ளேயே, இம்ப்ளிமெண்ட்டுன்னு இல்லை, ஓகே நம்ம கைண்டாக இருப்போம்னு நினைக்கக்குள்ளேயே அடுத்த நாள் நான்லாம் கைண்டாலாம் இல்லை. இவங்க கொஞ்சம் அவன் பையன்கிட்ட கொஞ்சம் கைண்டாக இருந்தாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக பேசி கொண்டு போகையில் நெக்ஸ்ட் டேவே அவன்கிட்ட எனக்கு மாற்றம் தெரிஞ்சிச்சு. உங்ககிட்ட என்கிட்டலாம் டிஃப்ரென்ஸ் தெரியறதை விட குழந்தைகிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ எப்படி நடந்துக்கிறோமோ அதை உடனே அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இருந்தது. உடனே அவன் ஒரு மாதிரி என்ன சொல்ல, இல்லைன்னா கத்திக்கிட்டே இருப்பான், திட்டிக்கிட்டே இருப்பாங்களே. நாங்கள் திட்டுறது கத்துறதை நிறுத்தினோன்னா அவனுமே கொஞ்சம் ஒரு பொலைட்டாக பேசுகிற மாதிரி எனக்கு இருந்தது. நெக்ஸ்ட் டேவே நான் அதை பார்த்தேன். நான் இவங்க சொல்லிலாம் எதுவும் கேட்க மாட்டேன், ஏதாவது ஒர்க் ஆகுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நானும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் பி கைண்ட் ஒர்க் ஆச்சு. ட்ரைங் டு பி கைண்ட். ஆனால் கைண்டாக மற்றவங்களுக்காக இருக்க தேவையில்ல, நமக்காக இருக்கிறது தான் பெட்டராக இருக்குன்றது எனக்கு. அதுக்காக நான் எனக்காக தான் இருப்பேன் கைண்டாக. எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு என்னமோ நடந்தால் நடக்குது அப்படின்னு நம்ம கைண்டாக இருக்கணுன்றதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அது எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கைண்டாக இருக்கணும். நமக்கே நம்ம நிறைய விஷயங்களில் கைண்டாக இருக்கிறது இல்லை. ஆமாம். ஸோ அது ஒரு நமக்கு ஒரு பர்சனலி நமக்கு சுத்தமாகவே நம்ம கைண்டாகவே இருக்க மாட்டோம். நம்ம அது பண்ணல இது பண்ணல நம்மளை பற்றி குறையாதான் நமக்கு தெரியும். பட் நமக்கும் கைண்டாக இருக்கணும், மற்றவங்க கிட்டேயும் கைண்டாக இருக்கணும். நமக்கு கைண்டாக இருந்தாலே போதும், மற்றபடி எல்லாருக்கிட்டையும் கைண்ட் ஆயிரும். ஓகே. ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் அது ஒரு இதுதான் நாங்கள் மெயினாக பார்த்தது. அதுக்காக தான் அந்த பாட்காஸ்ட்டே போடுறதுக்கு நான் ஆர்வமாக இருந்தேன், இந்த செய்தியை சொல்லணும் மக்களுக்கு. ஓகே, வி கைண்ட். நீங்களும் ஒரு போஸ்டர் எழுதி விட்டுறீங்க வீட்டில். அது நல்லா இருந்தது இல்லை? இல்லை நல்லா இருந்தது இல்லை? அது வீட்டில் ஏதாவது ஒன்று எழுதி வச்சோம். இந்த ராம்ராஜில் ஒன்று வரும்ல, ராம்ராஜ் வேஷ்டிகள் அதெல்லாம் சட்டைகள் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு குட்டி ஒரு பேம்ப்ளெட் மாதிரி இது வந்தது. அதில் நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க, நல்லா இருந்தது. நான் அதை வீட்டில் ஒட்டி வச்சுருந்தேன். அது அப்பப்போ படிக்கிறப்ப நல்லா இருந்தது.
ஸோ அதில் சொன்ன விஷயங்கள்லாம் மறந்துடுச்சு இப்போ எனக்கு, ஆனால் நல்லா இருந்தது. தலைக்கரம் பிடிச்சு தெரியாதீங்கன்னு போட்டுருவோம். ஆமாம். அது மாதிரி நிறைய ஆண் என்ற போட்டிருக்கோம். எண்ணத்தை விடுங்கள். 13 ஒரு கட்டளை. 10ஓ 13ஓ போட்டிருக்கோம். அது எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அடுத்ததாக என்ன சொல்ல வரீங்க? அடுத்ததான் எலெக்ஷன் வருது. ஆ. எலெக்ஷனை பற்றி பேசினாலே சொன்னேன் நான் பேச மாட்டேன். ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு பாலிடிக்ஸ் பற்றி எதுவும் தெரியாது, அதனால நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா ஓட்டு போட்டிருக்கிறேன் நான். அப்போ நீங்களும் அதை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஓட்டு போட்டது எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு தடவை உங்களோடது? வருங்கால மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல? பயமா இருந்தது எனக்கு. என்ன ஓட்டு போடுறதுக்கு இல்ல பயமா இருந்ததுன்னா ஒரு படபடப்பா இருக்கும்ல. இன்னும் ஏதோ வரிசையா நிக்க வைப்பாங்க, செக் பண்ணுவாங்க, கையில மை வைப்பாங்க, அமைதியா இருக்கும் அந்த இடம். உள்ள போய் பார்த்தா ஒரு 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 அந்த மறைச்சு வச்சிருப்பாங்க, அதுல பார்த்தா நிறைய இதுவாக இருக்கும். ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், கரெக்டாக பண்ணிட்டீங்களான்னு அவங்க சொன்னோன்னே வெளில வரணும். அதெல்லாம் இருந்ததில்ல. ஒரு பயமான்றதை விட ஒரு ஃபஸ்ட் டைம் ஒன்று பண்ணையில் ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணையில். கரெக்டு. நீங்கள் காலையில் போவீங்களா இல்லை மதியத்தில் போய் ஓட்டு போட்டிங்களா? ஒரு தடவை ஓட்டு போட்டு நினைக்கிறேனே. ஒரு தடவையோ 2 தடவையோ போட்டாது இங்கே வந்துட்டோம். எங்கள் அப்பாலாம் காலையில் 8 மணிக்கு ஷார்ப்பாக போய் போட்டு வந்துடுவா. ஆமாம் காலையில். ஆனால் அந்த ஓட்டு போடுறது மாதிரி வீட்டில் உட்காந்து யாரெல்லாம் இந்த ஸ்டார்லாம் வந்து பிரபலங்கள் ஓட்டு போடுறதெல்லாம் வந்து காட்டுவாங்கல்ல. அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, இவர் இப்படி வந்து ஓட்டு போட்டாரு, அவர் வந்து ஒய்ஃபோட வந்து ஓட்டு போட்டாரு, இந்த பூத்தில் வந்து காலையிலேயே வந்து ஓட்டு போட்டுட்டாரு, இவர் மக்களோட மக்களா வரிசையில் நின்று ஓட்டு போட்டாரு. கடும் முயற்சி. அது வந்து அது நல்லா இருக்கும். அது இந்த ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும்ல, எங்களுக்கு மோஸ்ட்லி எங்களோட ஸ்கூல் பூத் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பூத் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த நியூஸ் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். உட்காந்து அதை பார்ப்பேன் நான். எலெக்ஷன் லீவ் விட்டுருப்பாங்க எப்படியும். நம்ம ஜாலியாக சாப்பிட்டுட்டு நியூஸை பார்த்துட்டு. அப்புறம் நான் மதியம் தான் ஓட்டு போடுவேன். ஒரு 2 மணிக்கிட்ட போனால் கூட்டமே இருக்காது. ஈவினிங்ல கூட்டம் இருக்கும். ஆமாம், ஈவினிங் முடியும் போது வந்துடும். பட் மதியத்தில் கூட்டமே இருக்காது. வெயில் அடிக்க எப்போவுமே மதிய டயத்தில் கூட்டம் இருக்காது. போயிட்டு நான் 3 நேரம் போட்டுருக்கேன் நினைக்கிறேன் ஓட்டு. ஓட்டா தெரிஞ்சவங்களே இருப்பாங்க, சிலர் அந்த சார்லாம் இருப்பாங்க. அவங்களே சீரியஸாக அங்கே போய் அப்படி இப்படி பண்ணுறாங்க. என்னடா ஓட்டு தானே போடணும் அப்படின்னு. அப்புறம் தான் தெரியும் அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஆமாம். எனக்கு நான் ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணுறது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? பண்ணியிருக்கீங்க? ஆமாம், பண்ணுவோம் தானே. யார் வராங்க? நான் வந்து எப்பயுமேலாம் பண்ணதில்லை. நான் ஒரே ஒரு தடவை எப்போ ரொம்ப ஆர்வமாக பண்ணேன் அப்படின்னா, இல்லை வெள்ளம் வந்ததில்ல ஒரு வருஷத்தில், அப்போது அது முடிஞ்சோன்னே ஒரு எலெக்ஷன் வந்துச்சுல்ல, அப்போ யார் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இந்த சென்னை மக்கள்லாம் யாருக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க, என்ன நடந்திருக்கும், அந்த மாதிரி அப்போ ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான். ஸோ அப்புறம் அதுவுமே நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இப்படி வருது. முன்ன சன் டிவி, ஜெயா டிவி 2, அவன் எவன் ஜெயிக்கிறானோ அதை சொல்லவே மாட்டாங்க. இப்போ டிஎம்கே தான் ஜெயிக்குதுன்னா ஜெயா டிவியில் அதை கடைசியிலலாம் சொல்லுவானுங்க. இல்லை ரொம்ப இல்லை, ரொம்ப ஈவினிங் 6 மணிக்கு அந்த மாதிரி முடியிறப்ப தான் சொல்லுவானுங்க. அது வரை சொல்லவே மாட்டானுங்க. அதே தான் எங்கேயும் முன்னிலை வகிக்கிறார் அதுலயே தான் இருக்கும். 2-3 பேர் முன்னிலை வைக்கிறது அதை சொல்லிட்டு அவங்க கட்சியில். ஆமாம் ஆமாம், அது இப்போ மற்ற பயிற்சியில் மற்றெல்லாம் வந்ததுனால அதில் அது வர்றதில்லை. புதிய தலைமுறை தந்தியில் அப்படி காட்டுறதில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க பப்ளிக்காக ஒரு கட்சிக்கு போகிறது இல்லை. ஆமாம், பேக்ரவுண்டில் காசு வாங்குவாங்க. தெரில இப்போ இப்படி அது தெரில. இப்போ வந்து நிறைய இதெல்லாம் வந்துருச்சுல்ல, சோஷியல் மீடியா நிறைய வந்துருச்சுல்ல. ஸோ எனக்கு என் ஃபீடு ஃபுல்லாக வருவாங்க வரிசையாக. ஒரு தடவை நான் யாராவது ஒருத்தரை பார்த்துருப்பேன், வரிசையாக வந்துடுவாங்க எல்லாரும். டிஎம்கே, ஏடிஎம்கே, நாம் தமிழர், அப்புறம் இவர் டிவிகே எல்லாம் வந்துடும். ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் விஜய், நான் வரேன், எல்லாமே வந்துடும். யாராவது திட்டுறது வைக்கிறது எல்லாம் வரும், எல்லாருமே வந்துடுவானுங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போது அதை பார்ப்பேன். அப்புறம் ஏதாவது ஒரு அது என்னது ஏதாவது ஒரு சேனலில் போய் கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், அவ்வளோதான். தேர்தலை பற்றி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, என்ன நடக்குது என்ன அப்படி சொல்லி பார்ப்பேன். நீங்கள் ஒரு அணில்னு கேள்விப்பட்டேன். இல்லை இங்கேருந்து எப்படி இந்த அவர் போவார்ல ஒரு படத்தில், இங்கேருந்து அது மாதிரி 6 ஃப்ளைட் பிடிச்சி வந்து ஓட்டு போடுவாங்க. இல்லை நீங்கள் போன அவனோட ரசிகர்களை சொன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறி அடப்பாவிகளா அப்படிலாம் இல்லை. நோ, எனக்கே தெரியாது, நானே ஓட்டு போடல, நான் என்ன மற்றவங்கள ஓட்டு போட சொல்கிறது, இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். இல்லை ஆக்சுவலி ஓட்டு போடுறது அது ஒரு விஷயம், பட் அவங்க கட்சி நடத்துறது ஒரு பெரிய விஷயம் தான். லைக் எல்லாருமே நம்ம சொல்லிடுறோம், அவங்க கட்சி நடத்துறது அப்பா எவ்வளோ பெரிய வேலை, இட்ஸ் பிக் டாஸ்க்.
அத்தனை பேர் ஆளை சொல்கிறது, அவனை போட்டால் இவனை பிடிக்காது, இவனுக்கு கொடுத்தா அது பிடிக்காதுன்றது கட்சி நடத்துறது வந்து ஒரு பெரிய வேலை. எலெக்ஷன் டயத்தில் அது இன்னுமே நிறைய வேலை இருக்கும். ஸோ ஒரு 2 மாதத்துக்கு அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. கட்சி தலைவர்கள்லாம் பம்பரமாக சுழந்துட்டு இருப்பாங்க. நிறைய வேலை நிறைய ரொம்ப வேலை இருக்கும். ஆக்சுவலி எவ்வளோ வேலை இருக்கும், பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றுன்னா ஓகே அதை நீங்கள் சால்வ் பண்ணணும், எலெக்ஷன் போடணும், உன் கட்சிக்காரன் அவன் தூக்கிட்டான்னா அதை பார்க்கணும், நீ புது கட்சிகளுக்கு பிரச்சனை அது இருக்குது. அதுக்காக அவனுக்கு இவன் பிடிக்கலன்னா உள்ளே கட்சியிலே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கூட ஏதோ பிரச்சனை இருந்துச்சு ஏதோ. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். நிறைய கட்சி நடத்துறதுன்றது நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஆமாம், கரெக்டு. இப்போ உனக்கு பிடிக்கலன்னா நீ இஷ்டத்துக்கு எதாவது பண்ணுவல்ல, நீ டிஎம்கே உனக்கு பிடிக்கலன்னா உன்னோட இதுக்கு தான் நீ பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வச்சு நடத்துறது ஒரு பெரிய வேலை. இப்போ ஒரு பிக் டாஸ்க். இவர் ஈமான்லாம் இப்போ தொண்டை கட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னும் 20 நாள் எப்படி ஓட்டு வரும்? ஆமாம், கத்தி கத்தி பேசுவார், சும்மாவே கத்தி கத்தி பேசுவார், பேசிக்கிட்டே இருக்காரு அவர். ஐயோ, எந்த சான்ஸை திறந்தாலும் வந்து ரொம்ப கத்தி வேற பேசுவார் மக்களை. ஆமாம், ரொம்ப உணர்ச்சி பெருக்கோட பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி தான். ஆமாம், அனல் பறக்கும் அந்த மாதிரி விவாதங்கள். அனல் நிறைய இந்த விவாதங்கள் சேனல்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். இந்த சாணக்கியா அவருக்கு ரொம்ப கொண்டாட்டம் தான். அப்புறம் விஜயெல்லாம் நிறைய அதை பற்றிலாம் போடலாம், தந்தி. அப்புறம் இந்த ஆன்லைனில் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் நிறைய இருக்காங்களா, அவங்களுக்கும் ஒரு ஜாலி தான். என்னத்தையாவது போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது நிறைய கண்டென்ட் கொடுக்கும்ல. ட்ரம்பை திட்டிய சீமான், ட்ரம்புக்கு சவால் விட்ட சீமான், அப்படி அந்த லெவலுக்கு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், அது ஐயோ அது ஒரு மாதிரி என்ன சொல்ல, யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளிக் பைட் மாதிரி வைக்கிறது போய் இப்போது நியூஸ் சேனல்ஸுமே இதை விடுங்க. இந்த குண்டு இதெல்லாம் நடந்துச்சுல்ல, போர் நடந்ததில்ல, அவன் கிளிக் பைட்டும் அவன் பேசுகிறதும் அது நியூஸே இல்லை. ஆக மொத்தத்தில் நியூஸ்னால் என்ன நடந்ததோ அதை தானே சொல்லணும். ஆனால் அவன் வந்து உனக்கு எப்படி சுவாரஸ்யமாக அதை சொல்கிறேன் பாரு, அப்போ என்னடா சுவாரஸ்யம் நீ சொல்கிற, அவன் இஷ்டத்துக்கு அவன் நினச்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி தான் இருந்தது. அவன் ஒரு சைடு எடுத்துக்குவான். அந்த இளையராஜா இப்போ ரீசெண்டாக 1000 பாடல்களை அன்னைக்கு எனக்கு அப்படியே அவர் பேர் என்ன, அவர் பேர் மறந்துட்டேனா, இல்லை அந்த பேசினவர் பேரு என்னமோ பாலிமர்ல ரொம்ப அதிகமா அவரோட தான் பேசுவார். இல்ல அவர் பேர் ஏதோ ஒண்ணு, அவர்தான் என்னமோ ஒண்ணு, அவர் வேணும்னே அது வந்து என்ன அன்னக்கிளி போட்டவருக்கு இந்த நிலைமையா, ஏன் என்ன உனக்கு எனக்கு அப்படியே நியூஸ் என்னவோ அதை மட்டும் தானே சொல்லணும். அவர் மேல இருக்கிற காண்டெல்லாம் கொண்டு வந்து காட்டுவானுங்க. அந்த மாதிரி பண்ணாதானமா பாப்பீங்க. யார் பாப்பா? நீ பாப்பா, எத்தனை பேர் பாத்து? நீயே பாத்துருக்க பாரு. நீ ரெண்டாவது தான் எனக்கு அதை காமிச்சீங்க. அப்புறம் தனியா போய் பார்க்கல, பார்த்தல்ல, இரிட்டேட் ஆகுது எனக்கு. அந்த மாதிரி போடக்கூடாது தானே. ஒரு விஷயம் தான், நீ ஒண்ணு அதுக்கு எதிரா இருக்கணும், இல்லைன்னா அதுக்காக சார்பா இருக்கணும். அப்படி அதுவும் நல்லது தான் அந்த சேனலுக்கு. இப்போ அவரை மறக்காம இருக்கல, இல்லைன்னா அவன் எவனே தெரியாது உனக்கு. வேல்ராஜ் அவர் ஞாபகம் வந்துருச்சு. இல்ல நீங்க ஒரு பேரா சொன்னீங்கல்ல, அப்ப ஞாபகம் வந்து கனகராஜ். இல்ல இப்போ அவருக்கு வேற ஞாபகம் இருக்குல்ல, திட்டியதோ ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுதுன்னா தட் இஸ் த மார்க்கெட்டிங். அதான் போலரைசேஷன் நடக்கணும். இப்போ சோசியல் மீடியாலாம் அப்படி தானே பண்ணுது. நீ யாரையா திட்டணும், நெகட்டிவ் எமோஷன் தான் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகுது, என்கேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இப்போ போர்லாம் நடக்கிறனால நல்ல என்கேஜ்மெண்ட் இருக்குது, அவங்களுக்குலாம் காசு நிறைய கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால தான் யூடியூப் சேனலில் அதுதான் கொண்டு வருது. நீங்கள் அந்த புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? அந்த தோரோ அவர் வந்து தோரோன்னு ஒருத்தர், அவர் வந்து புக்கெல்லாம் எழுதியிருந்தார். காந்தி அவரை பின்பற்றினார் அவர். ஸோ இயற்கை ஆர்வலர். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு 2 வருஷம் ஊரை விட்டு போய் தனியாக ஒரு அது என்னது ஏரியா குளமா வால்டன் அந்த இதில் போயிட்டு அங்கே ஒரு வீடு கட்டி அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ரொம்ப அதில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் தாண்டி நியூஸ் நான் படிக்க தேவை கிடையாதுன்னு சொல்லியிருந்தார். ஆமா, நியூஸில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களையே சொல்லிக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு கிளவி புறம் பேசுறது மாதிரியாக தான் இருக்குது. சும்மா என்னத்தையோ பேசணும்னு அதுதான் இருக்கே தவிர அதில் ஒரு ஆக்கப்பூர்வமாகவோ மைண்டுக்கு நல்லதாகவோ எதுவுமே இல்லை. நான் ஊரை விட்டு இவ்வளோ தள்ளி வந்து இங்கே இருக்கிறனால நியூஸ் படிக்க தேவையில்லைன்னு அவர் எழுதியிருந்தார். நான் வந்து இவர் அப்பயே சொல்லியிருக்காரா, உனக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்ற மாதிரி 1800s அவர் அப்போது அந்த மாதிரி. ஸோ நியூஸ் அப்போயே அப்படின்னா இப்போல்லாம்
சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இல்லை அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறல, அவ்வளோதான். வேற வேற ஃபார்ம் எடுத்துகிட்டே இருக்குது, அவ்வளோதான், மாறல. பட் வேற வேற தளங்கள் வரையில வேற வேற மாதிரி அது ஆக்ட் ஆகுது. ஆமாம், ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். அவ்வளோதான். அப்புறம் வேற என்ன விஷயங்கள்? பாட்காஸ்ட் வந்து நம்ம சுருக்கமாக முடிச்சுக்கலாம். அவ்வளோதானா? ஆமாம், நான் சொல்லுவேன், நான் வந்து 2 புக்கு படிச்சிருக்கிறேன். அது தனித்தனியாக பாட்காஸ்ட்டை போடுவீங்க? ஆமாம். எங்க 2 புக்கு நான் தனித்தனியாக அந்த பார்த்தேன். தபால் பெட்டியின் இதுதானே? இல்லை அதை போட்டுட்டேன். அதை இந்த இதிலே போட்டுருவியா, இல்லை தனியாக ஒரு பாட்காஸ்ட் பேசுவீங்க? இதுல இல்ல, நான் தனியா தான் பேசுவேன். okay, தவல்பட்டி எழுதிய என்ன கடிதம் போட்டுட்டேன்னா போட்டு அந்த ஹிரோஷிமா அந்த இதை பத்தின ஒரு பாட்காஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறமா காச்சர் கோச்சர்னு ஒரு புக் படிச்சிருக்கிறேன். அந்த 2ஐயும் பத்தின பாட்காஸ்ட் உங்களுக்கு விரைவில் வரும். ஆமா, அது ஒரு 50% 60% படிச்சிட்டேன். ஸோ மீதம் படிக்கணும். அண்ட் இன்னொன்று ஹிரோஷிமா பற்றி உள்ளது வந்து எஸ்ராவோட புக்கு, நிலம் கேட்டது கடல் சொன்னது அப்படின்ற புக்கு. ஸோ ஹிரோஷிமா அங்கே எப்படி இருக்கு என்ன அதெல்லாம் பற்றி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது அந்த புக்கு. ஸோ அதை பற்றின 2 பாட்காஸ்ட் விரைவில் வரும். கரெக்ட். நீ அந்த பாட்காஸ்ட் உன்னோட புக் எப்படி வந்துச்சுன்ற சொன்ன கதையை நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்கல்ல? ஆமாம், தபால் பெட்டி எழுதிய கடிதம். அதையும் போய் கேளுங்க. நன்றி, அதையும் போய் கேளுங்க, அதுவும் நல்லா இருக்கும். ஆமாம், நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தாங்க. யூடியூப்ல ட்ராக்ஷன் நல்லா எக்ஸ்ட்ராவாக 2-3 பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். நீங்கள் ஏதாவது புத்தகம் படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். 2026 3 மாதங்கள் முடிந்து விட்டது, ஒரு குவார்டர் முடிஞ்சிச்சு. இந்த மார்ச் தான் ரொம்ப மாசமா போற மாதிரி ரொம்ப போயிட்டே எப்படா வரும் அப்படின்ற மாதிரி. ஏன் அதுலயும் போட்டிருந்தாங்க, சாட்சில தான் போட்டு பேப்பர்லாம் ப்ரோமோட் பண்றாங்க. இல்ல உண்மையிலேயே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, மார்ச் ரொம்ப நாளா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 30 நாள் தான் இருந்துச்சு. 31 நாள் இருக்கு, என்ன ரொம்ப நாளா மார்ச்சாவே இருக்கு அப்படின்ற மாதிரி தான். அதான் அந்த சாட்சியை பார்த்து உங்களை மூளை செலவு பண்றாங்க. அப்படி இல்ல, உண்மையிலேயே அது அப்படிதான் இருந்தது. அந்நிய நாட்டு கைக்கூலிகள். இல்லம்மா, எலெக்ஷன் டயத்துல இதெல்லாம் கீவேர்ட்ஸ். அந்நிய நாட்டு கைக்கூலிகள். விலை போயிட்டார் அந்த கட்சியின் பி டீம், இந்த கட்சியின் ஏ டீம். ஏய், நிறைய சொல்றீங்க, அதெல்லாம் இதெல்லாம் தானே சொல்லிட்டே இருப்பாங்க. போக வேண்டியவன். ஓஹோ, நான் இப்போ சென்னையில் இருந்தேன்னா நான் சும்மா ஏதாவது தொகுதியில் நிற்பேன். இது சொல்லியிருக்கீங்க தானே, சும்மா சென்னையில் இருக்கல. ஆமா, எவ்வளவோ காசு கட்டினா நம்ம நிக்கலாம், சும்மா நிக்கலாம். கிடையாது. அப்போ 10,000 ரூபாய் இப்போ கூட இருக்கும்ல, 15,000 வச்சிருப்பாங்களா? இல்லை, அது வந்து கம்மியாக தான் வைப்பாங்க. ஏன்னா காமன் மேனும் நிற்கணும்ல, அவனை நீ தடுத்துடக்கூடாதுல்ல. ஓகே, அதனால ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். அதுக்கான கொஞ்சம் விதிமுறைகள் இருக்கும். உனக்கு சிபாரிசு இருக்கும், ஒரு 10 பேர் முன்மொழியணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ஆள் தேத்திட்டேன்னா நீ நின்றலாம். ஓகே, ஓட்டு 5 பேர் கூட. ஆமா, இல்ல இது எனக்கு ஓட் போடுறப்ப வந்த டவுட்டு. முன்னாடி நமக்கு வந்து ஒரு 4 கட்சி பிரதானமா தெரியுமா, அந்த மாதிரி கூட 2 ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த தொகுதியில போய் பார்த்தா அப்படியே குடுகுடுன்னு நிறைய இருக்கும்ல, அந்த பூத்துல போய் பார்த்தா நிறைய இருக்கும்ல, ஏன் இவ்வளோ இருக்கு, யார் இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளவங்களே வந்து ஓட்டு போடுவாங்க, நிறைய பேர் இருப்பாங்க போல இருக்கு. ஆமா, இருப்பாங்க தான். அந்த இந்த தேர்தல் அவேர்னஸ்க்காக நிப்பாங்க. சில இந்த கட்சிகளே போட்டுரும். நான் சொல்லிருங்க, கட்சியே வந்து கூட சும்மா 2-3 டம்மியா நிக்க வைக்கும் சுயேட்சை. ஏன்னா உள்ள போலிங் பூத்ல எல்லாம் வந்து 2 பேர் தான் அலௌடுன்னா அந்த வேட்பாளர் 2 பேர் 4 பேர் வந்துடுவாங்க. அதுக்கெல்லாம் அவங்களே டம்மியா வேட்பாளர் போடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு மெயினா ஒருத்தரை இது பண்றாங்கன்னா கூட இன்னொருத்தர் நிக்க வைப்பாங்க, டம்மி வேட்பாளர், பேக்கப். சப்போஸ் அவரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை அப்போ ஃபில் பண்ணிட்டாருன்னா பேக்கப் உள்ள வர இந்த கட்சிக்கு இதாக்கிடுவாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் இந்த பேக்கப்ல உள்ளவர் வாபஸ் வாங்கிடுவாரு. அது அவரோடது செலக்ட் ஆயிடுச்சுன்னா இவர் வாபஸ் வாங்கிடுவாரு. வாபஸ் வாங்கிட்டா அந்த காசை திருப்பி கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. டெபாசிட் ஜெயிச்சிட்டாலும் கொடுத்துருவாங்க. ஜெயிச்சிட்டாலும் டெபாசிட் ஜெயிச்சாலும் டெபாசிட் கிடைக்கும், தோத்துட்டா கிடைக்காது. இல்லை, தோத்தா அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, டெபாசிட் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே. குறைஞ்சபட்சம் ஓட்டு வாங்கியிருந்தா கிடைக்கும். 30% ஓட்டு வாங்கிடும்னு நினைக்கிறேன் அந்த டிஃபரன்ஸ்ல. அப்பனா கிடைக்கும், திரும்ப கிடைச்சிடும் அந்த காசு. ஒரு ஓட்டுக்கு நீ 3 ஓட்டுக்கு நீ 1 ஓட்டு வாங்கிருக்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, தெரியல எக்ஸாக்ட்லி என்ன கணக்குன்ட்டு. ஓகே, பட் அதான் டெபாசிட் வாங்குறது. இந்த தேர்தல் நேரத்தில் சில நியூஸ்லாம் வரும்ல, இதுக்குன்னே இன்ட்ரெஸ்டிங்காக உள்ளது. அது மாதிரி ஒன்று விகடனில் ஒன்று போட்டிருந்தான். ஒருத்தர் வந்து எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு, பிரதமர் தேர்தல், பிரசிடென்ட் தேர்தல், அந்த மாதிரி. அதுக்கே அவர் அவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்காரு. நிற்க முடியாது. பிரசிடென்ட் இல்லை, என்ன தேர்தல் அது தெரியல, ஒரு நிறைய தேர்தலில் வந்து அவர் நின்றுருக்கிறாரு. ஒரு நம்பர் ஆஃப் தேர்தல் வந்து அவர் நின்றுருக்கிறாரு. அதாவது வர இடைத்தேர்தல் அது மாதிரி என்ன வந்தாலும் நிற்கிறாரு. அவர் அவ்வளோ காசெல்லாமும் அவர்கிட்ட இல்லை. பட் அவர் வந்து அதுக்காக காசு கொடுத்து இதுக்காகவே எவ்வளவோ காசு செலவு பண்ணியிருக்காரு அப்படி சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாங்க. இது உங்களோட உரிமை, நீங்கள் கூட நிற்கலாம்.
இன்னும் 3 நாள் இருக்குது பதிவு பண்ணுறதுக்கு. நாங்கள் பேசும்போது பட் நீங்களும் கூட வேட்புமனு தாக்கல் பண்ணி நீங்களும் வந்து சுயேட்சையாக நின்று ஒரு ஜனநாயகத்தை வந்து நீங்கள் வந்து இது என்ன நடக்குதுன்னு ஜனநாயகத்தை ஃபீல் பண்ணலாம். அவ்வளோதானே. இட்ஸ் லைக் ஆமா, ஓட்டு போடுறது மாதிரி அதுவும் நின்று பார்க்க வேண்டியது. உங்களோட உரிமை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் நமக்கு ஓட்டு போட்டுக்கலாம். அவங்களும் போடுவாங்களாம் டவுட்டு தான். போட மாட்டாங்க. ஏய் இவனுக்கு போட்டு என்னத்தை வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். என் ஓட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமா, இது 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 எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நம்ம ஒரு கட்சிக்கு போடுறோம், அந்த ஓட்டு வந்து அவங்க ஜெயிக்கலை. அப்போது எனக்கு சின்ன பிள்ளைகளெல்லாம் என்ன சொன்னால், நீ இப்போ அவங்களுக்கு போய் போட்டிருக்கிற ஜெயிக்கவே இல்லை, அந்த ஓட்டு வேஸ்ட்டு அப்படின்னு. அப்படியா? அப்படிலாம் கிடையாது. எப்படி அது ஏன் அப்படி நீ சொல்லணும்? வந்து பதிவு பண்ணதில்லை, பதிவு பண்ணுறதில்ல, ஆ அவ்வளோதானே. இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அவங்க வாழ்க்கையில் எப்போ ஜெயிப்பாங்கன்னு நமக்கு தெரியறதில்ல. யாராவது இருந்தீங்கன்னா அப்படிங்க. இல்லை உண்மையே சொல்கிறேன். அவரே ஒத்துக்குவார், சீமானே ஒத்துக்குவார். நீங்கள் இலவசங்களுக்கு தான் அவர் ஏன் போகிறீங்க. இல்லை சரி, அவர் இது வரைக்கும் ஜெயிக்கல. அவரோட கரண்ட் ட்ராக் ரெக்கார்டை வச்சு பேசுவோமே, இது வரைக்கும் அவர் ஜெயிச்சதே கிடையாது. ஆனா அவங்க வந்து இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க, அப்படி வரும் தானே. அதுக்கு உனக்கு வந்து தட் இஸ் இது ஒரு பார்ட்டி. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது சாதாரண விஷயம். உனக்கு பார்க்கறதுக்கு அவரெல்லாம் காமெடியே தெரியலாம், பட் அவருக்குலாம் எவ்வளோ பவர் இருக்கு. காமெடியா தெரியல. இல்லை ஏதோ சொல்றாங்க, நிறைய பேருக்கு சொல்கிறேன். ஓகே, பட் நம்ம ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறோன்ற பட் அவரோட பவர்லாம் தெரியாது. குட்டி கட்சி வச்சாலுமே அந்த கட்சியில் இருந்தால் கட்சிக்குன்னு ஒரு பவர் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. பணம் எக்கச்சக்க பணம் இருக்கும். லைக் நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, பவர் பணம் அதெல்லாம். கட்சியாக சும்மா லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஆமா சொல்லுவாங்க, சும்மா லெட்டர் பேடில் மட்டும் தான் கட்சி இருக்கும். 2 பேர் தான் இருப்பாங்க அந்த கட்சி அவங்களாம். ஆனால் ஒரு கட்சி ஹேஸ் அ பவர் இருக்கும். ஏன் எனக்கு ஜெயிச்சாங்க தோத்தாங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு பவர் இருக்கு. ஏதோ ஒரு லோக்கலில் ஏதோ ப்ராஜெக்ட் பிடிக்கிறதோ, ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ, சம்திங் லைக் பவர். யூ ஹாவ் பவர். கட்சின்னா ஒரு பவர். ஓகே. ஸோ அது வந்து அதுக்கு கட்சி வச்சிருக்கிறது ஒரு மேட்ரு. இப்போ சரத்குமார்லாம் எதுக்கு கட்சி வச்சிருந்தாரு? சமத்துவ மக்கள் கட்சி. அவன் சீட்டு சமத்துவ மக்கள் கட்சி வச்சிருந்தாரு. அவன் யாரு கூட போட்டிருந்தாங்க? அவரும் கமலும் தான் தொகுதி பண்ணி இல்ல அவ்வளவு பேர் என்கிட்ட இல்லைங்கன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. அவர் 60 சீட்டு கொடுத்தாரு. ரொம்ப போட்டுட்டே இருந்தாங்க. 60 சீட்டு வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம். இப்போ கமல் தேர்தலை புறக்கணிச்சிட்டாரு. டார்ச் லைட் சின்னத்தை கொடுக்காம விட்டாங்க. அதுக்கு ஏதோ அவரோட மொழியில ஏதோ பேசியிருந்தாரு. அது யாருக்கும் புரியாது. நாம் நமது கடமையாக இருக்க வேண்டும் நண்பர்கள், தோழர்கள். கடமை இல்லை, உரிமை. எதையாவது பேசிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி பேசியிருந்தாரு. ஆக்சுவலி இல்லை, கமல் வந்து சொல்றது புரியும் தான் சில விஷயங்கள்லாம். கொஞ்சம் அவர் அப்படி கலாச்சி அவரை ஒதுக்கிடலாம்ல. எப்படின்னா அவர் இருக்காரு, ஒன்னால அவரை கருத்தா வெல்ல முடியல, இப்படி சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியா. ஆமா, அப்படி சொல்லி அவரை வந்து அட்டாக் பண்ணிடலாம். இது அவரே சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதான் மேட்ரு. ஸோ ஆப்வியஸ்லி அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்மளே சொல்லிட்டு இப்போதான் கலாய்ச்சிட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது வந்து பொது புத்தி ஆயிடுதுல்ல. லைக் இப்படி ஒரு நார்மலாக ஆக்கிட்டோன்னா, இப்போ இப்படி சொன்னால் எல்லாருமே ஒத்துக்குவாங்க. ஒரு 70% ஒத்துக்கிட்டாங்கன்னா, ஸோ நீ இந்த கமெண்ட் அடிச்சுட்டே போயிடலாம். அவர் அப்புறம் புரியுற மாதிரியே ஒன்று சொல்லி ஒரு நல்ல கருத்தாவே சொன்னாலும், அதெல்லாம் பெரிய ஆட்கள்ப்பா, கமல்லாம் பெரிய ஆள், அவர் சொல்லி அவர் லெவலுக்கு நம்ம இல்லை, அப்படி எதையோ சொல்லி அவர் சொல்கிறதே கவனிக்காமல் ஃபாலோ பண்ணாமல் போயிடலாம். நம்ம இந்த மாதிரி சோஷியல் மீடியா வழியே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால், இது பாலிட்டிக்ஸ்னு இல்லை, எதையுமே நீங்கள் அப்படி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் அவங்க இந்த மாதிரி தான் ஒரு பொதுவாக ஒன்று, ஆமாங்க இப்படி தான், ஒன்றுமே தெரியாமல் அது அப்படி தான் அப்படி சொல்லி நம்மளை நிறைய விஷயங்கள் நம்ப வைக்கும் தான். ஸோ இதான் இப்படி தான், நம்ம ஒரு முன்முடிவாக இதுதான் அப்படின்னு நம்ம அதுதாங்க அடித்து நான் பேசுவேன், அதுதான் என்ன அப்படித்தான் அப்படின்ற மாதிரி தெரியவே இல்லாமல் ஒரு நாலேஜே இல்லாமல் நம்ம அதை பேசிடுவோம். நம்ம மண்டையில் புகுத்தப்படுது இந்த இது மூலமாக. இந்த எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணி தானே ஓட்டு வாங்கணும். வேறு என்ன பண்ணுறது, சொல்லணும்ல. ஆமாம், டிஎம்கே ஏதாவது சொல்லி ஆகணும், ஏடிஎம்கே டிஎம்கே ஏதாவது சொல்லணும். எல்லாரும் கட்சிக்கு தைச்சி பேசிட்டே இருந்தேன், ஏதாவது பண்ணி தானே. நானே எதுலேயோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கேன்ல, அது இப்படி இப்போ தானே விஜய் வந்திருக்காரு, உடனே எப்படி ஜெயிப்பார், உடனே ஜெயிச்சிருவாரா அப்படி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன். அப்போ அவர் வந்து இல்லைங்க நான் இந்த விதம் ஜெயிக்க மாட்டேன் அப்படியே பேச முடியும். அவர் வந்து பேசுகிறவர் வந்து ஆமாம் நாங்கள் வந்துடுவோம் அப்படி தானே யாராக இருந்தாலும் பேசுவாங்க, அவர் ஏன் பேசக்கூடாது? எனக்கு அதான் புரியவே இல்லை. இல்லைங்க நான் இப்போ தாங்க வந்திருக்கேன், நான்லாம் ஜெயிக்க மாட்டேங்க அப்படியே சொல்லுவார். அடுத்த தேர்தலில் பார்த்து போட்டு விடுங்க, கொஞ்சமாக போடுங்க ஓட்டு அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் அப்படி சொல்லல, வருவீங்க வந்தோடனே உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்களா, உடனே இப்படி நீங்கள் சிஎம் ஆவீங்க அப்படி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு நிறைய வருதாமே.
இல்ல நமக்கு அந்த தெரியல. பட் விமர்சனங்கள் நிறைய வந்தது இல்ல. அகைன் திட்டுறதுக்கு ஏதாவது வேணும்ல காமனா, ம். எதையோ வச்சு திட்டிட வேண்டியதானே. இப்போ கமலை திட்டுற மாதிரி தான் அவர். இவெல்லாம் டிஎம்கேக்காரனே திட்டுவான் கமலை. அவைகளே திட்டி விட்டுருவாங்க நைஸாக திட்டிட்டு. நான் வந்து நீங்க அவரும் வேற யாரெல்லாம் வழி இல்லாமல் பார்த்துருக்கீங்க? கடமை தம்பி அண்ணன் அப்படின்னு ஏதாவது பேசிடுவார். நீங்க நான் யாரெல்லாம் ராகுல் காந்தியை பார்த்துருக்கீங்க? ராகுல் காந்தி வேற வேற மோடி பார்த்துருக்கேன். மோடி பார்த்ததில்ல. ஆ. மோடி பார்த்துருக்கேன் நான். பார்த்துருக்கேன், மோடி பார்த்துருக்கேன். ம். மோடி வந்து இந்த ஆதியோகி சிலை திறப்பு விழாக்கு வந்தார் கோயம்புத்தூரில். அப்போ ஓகே, ஓகே. ஆனால் ஒல்லியாக அவர் எறும்பு மாதிரி இருந்தார். அவ்வளோ தூரத்தில் இருந்தேன் நான். ஓ ஓ. ராகுல் காந்தியா ஓரளவுக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர்லாம் ராகுல் காந்தியும் பார்த்தேன். ஆ. அவரும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. அவர் வந்து ஒரு தீப்பெட்டி சைஸுக்கு தெரிஞ்சார். ஓகே, கொஞ்சம் தூரத்துல தூரத்தில் இருந்து தான் பார்த்தோம். இவரும் அதே மாதிரி தான். மோடி அங்கே இருக்காருன்னு சொன்னாங்க. சரி ஓகே, எறும்பு தான் இருக்குது அந்த லெவலுக்கு தான், அவ்வளோ தூரத்தில் தான் இருந்தோம். ஆ. 2 பேர் பார்த்துருக்கேன். அப்புறம் வேறு யார்? அவன் 2 பேர் இவங்க தான். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே நான் யாரையும் பார்த்துருக்கேன். கலைஞர் கலைஞர்லாம் ஜெயலலிதா பார்த்துருக்கேன். ஜெயலலிதாலாம் பார்த்துக்கிட்டு. பார்த்தது இல்லையா? ஜெயலலிதா தான் டயர் தான் நக்கணும் நம்ம. அப்படியே கட்சிக்காரங்களே டயராக தான் நக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் தெரியாது உனக்கு. அது ரொம்ப ஹெலிகாப்டர் வானத்தில் போகும். அது ரொம்ப சும்மா மீன்ல அப்படிலாமா பண்ணிருப்பாங்க. இருக்குது. யூடியூப்ல வீடியோ இருக்குது. அது இந்த ஒரு விவேக் காமெடி வரும். இல்ல மேல போறது கீழே டிராபிக் நடிக்க. இல்ல அதை வச்சுதான் அவர் காமெடி traffic. பண்ணாரு. ஓ. அவங்க வந்து இதெல்லாம் ஏதோ உடம்பு சரியில்லை, ஏதோ நல்லா ஹெலிகாப்டர் எல்லா இடத்துலையும் அமைச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஹெலிகாப்டர்ல வந்துருவாங்க. ஸோ ஹெலிகாப்டர் போகும்போது இவங்க கீழே இருந்து கும்பிட்டுக்கிட்டு இருவாங்க. பண்ணாங்க நிறைய பேர். இல்ல நாங்க வந்து எங்க வீடு ஏர்போர்ட் ரோடு இல்ல, ஏர்போர்ட் போகணும்னா அந்த வழியே தான் போகணும். ஸோ இவங்களோட கான்வாய்லாம் வரும்ல. நானும் ஐ திங்க் ஜெயலலிதா பார்த்துருக்கணும். லைட்டு போட்டு போனாங்களோ, இங்கே மறந்துட்டேன். ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இவங்களோட கான்வாய்லாம் வரும்ல, அப்போ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. இவங்க கான்வாய் வரையில ஃபுல்லா நிறுத்திடுவாங்க. இப்போ கலைஞரோ இல்லை ஜெயலலிதாவோன்னா அவங்களோடதுக்கு மண்டை மேலே லைட்டு போட்டிருக்கோம். அவங்க வந்து ஹாய் சொல்லிட்டே போவாங்க. இதில் ஒரு தடவை வந்து ஜெயலலிதா ஒரு வேனில் தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க லைட்டு போட்டிருந்தாங்க, அப்படியே கலராக இருந்தாங்க. நான் அவ்வளோ வெள்ளையை யாரையும் பார்த்ததே இல்லை. அது என்னன்னா அந்த நிறுத்திட்டாங்க, அந்த வண்டியை நிறுத்தி அவங்க வந்து வெளியிலலாம் வரல, எட்டியும் பார்க்கல, உள்ள இருந்து வணக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில இருந்து இவங்க வந்து ஆரத்தி காட்டிட்டு இருந்தாங்க வேனுக்கு. என்ன அவங்க இறங்க கூட இல்லை ஆரத்தி. எங்க அம்மா ஆமா அவங்க எப்படி இறங்குவாங்க, அதெல்லாம் இறங்க மாட்டாங்க, இவங்க ஏதோ நிறுத்தி ஆரத்தி காட்டிட்டு இருக்காங்க. வண்டி படுத்துருவாங்க. அதெல்லாம் வீடியோலாம் இருக்கு இன்னும். அப்புறம் யாரு அப்புறம் வந்து முன்ன இது வந்து இப்போ சிஎம்மா இருக்காரு ஸ்டாலின். பட் அப்போ வந்துட்டு அந்த அது என்ன இடம், ஐயோ நம்ம டிஎம்எஸ்ல இருந்து தானே வருவேனா, அங்க வரப்போ டிராஃபிக்ல நிப்பாரு பக்கத்துல கார்ல. நான் அப்படி பார்த்துருக்கிறேன். ஆமா நின்றுருக்காரு. அப்போ அவர் எந்த இதுலயுமே இல்லை, எந்த போஸ்டிங் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அவருடைய கார் பக்கத்தில் நிற்கும், அவரும் இருப்பார். அப்படி அவரை பார்த்துருக்குறேன். அப்புறம் கலைஞரும் இந்த மாதிரி தான் அந்த கான்வாயில் போகையில் லைட்டு போட்டு அவரை பார்த்துருக்குறேன். அப்துல் கலாம் அந்த மாதிரி நிறைய பேரை அப்படி தான் பார்த்துருக்கேன், அதில் தான் பார்த்துருக்கேன். ஸோ இவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆமாம், நீங்கள் ஜெயலலிதா சொன்னது வந்து நான் அவங்க பேசுகிற அந்த பிரச்சார வீடியோ இருக்கும்ல, அந்த மேடையிலேயே அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க ஒரு ஃபேனு, அந்த ஏர் கூலர் மாதிரி ஒரு ஃபேனு, அவ்வளோதான் இருப்பாங்க. வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தனியாக உட்காந்து அப்படியே கம்பீரமாக செய்வீர்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ எலெக்ஷன்னால நாம் இது வந்து என்ன, ப்ளீஸ் டோன்ட் டேக் அஸ் சீரியஸ்லி வந்து நம்ம லைஃப்பில் நடந்தது தானே பேச வந்தோம் இல்லையா? இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க போல இருக்குது. சரி ஓகே, லைஃப் தானே எலெக்ஷன். வாழ்க்கையில் அரசியல் இல்லைன்னு என்ன பண்ணணும்னு சொல்லி அரசியலால தான் நீ படிச்ச. யாரு எனக்கு சைக்கிள் கொடுத்தது? யாரு? ஜெயலலிதா அம்மா தான். லேப்டாப் யாரு கொடுத்தாங்க? லேப்டாப் எனக்கு கொடுக்கவே இல்லை. முதல் பட்டதாரிக்கு 20,000 ரூபாய் இல்லை, கலைஞர் ஏதோ கொடுத்தாரு. சாப்பாடு போட்டாரா? சாப்பாடு போட்டது காமராஜர் ஐயா. நேரு மாமா தான் கொடுத்தாரா தெரியாது. பத்தி அவங்க கரெக்டாக பேரெல்லாம் வச்சுக்குவாங்க, அக்கா தம்பி அண்ணன் அப்படின்ட்டு. அக்கா தம்பி அண்ணனா? விஜய் யாரு? விஜய் யாரு? விஜய் அண்ணனா? அண்ணன் விஜய். என்ன அண்ணன் விஜய்? தம்பி தங்கைகளே அப்படின்னு ஒரு. ஆமா ஆமா ஆமா, ஒரு இது கூட தாய்மாமன் சீர் அப்படி சொல்லிதான் வச்சிருக்கிறாரு. என்ன தாய்மாமன் சீர்? இவரும் அண்ணன் தான் நினைக்கிறேன். சீமானும். ஸ்டாலின் மாமாவா? ஸ்டாலின் அப்பா.
இல்ல அப்பா அப்படிலாம் இல்லை. அவரே சொன்னாரு கலை முன்னாடி. தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதாவை மட்டும்தான் அம்மான்னு சொல்லுவாங்க. இவர மாமான்னு சொல்றது இல்லையா? நேரு மாமாலாம் அது காந்தி நேரு, தாத்தா. காந்தி தாத்தா. ம். கலைஞர் என்ன, கலைஞர் ஐயா தானே அவரு? கலைஞர் தாத்தா இல்லையா? கலைஞர் தாத்தா. தாத்தா இப்ப தெரியல எனக்கு. இல்ல அது வந்து மார்க்கெட்டிங் சில பேர் பண்றாங்க, சில பேர் பண்ண மாட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி. ஒரு உங்கள் நண்பன் உங்கள் நண்பன் விஜய் இல்லையா? அண்ணன் அவரு. அண்ணன் விஜய் அண்ணன். ஓகே. உங்க விஜய் கேப்டன் விஜயகாந்த் வந்து கேப்டன் விஜயகாந்த். அவர் இதுல இருந்தே அப்படித்தானே இருந்தாரு. பிரேமலதா அக்கா. ஓகே, அக்கா. ஆமா, அந்த மாதிரி வச்சு அவங்க வந்துடுறாங்க. முன்ன ஜெயலலிதா இறந்தப்ப தானே நிறைய பேர் இருந்தாங்க. தீபா அக்கா அந்த இப்போ பாத்தீங்களா அவங்களோட கட்சியோட பேரு? சசிகலாவோட கட்சியோட பேரு தாத்து தூக்கால வச்சு. அது வந்து ஒரு விவேக்கோட மீம் வச்சு விவேக் ஒரு இதுல ஒரு இதே மாதிரி அவர் பாடிட்டு இருக்காரு. அது மாதிரிதான் இருந்தது. ஆயி பூத்த நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கவே சிரிச்சுட்டே இருந்தேன். ஏங்க இல்ல அவங்க வந்து அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். எந்த நியூஸ் சேனலும் இப்படி போடவே இல்லை. பெருசா கொட்டை எழுத்துல ஆயி பூத்த மாமுக. அது என்னமோ படிக்கலே ஒரு ஆக்வர்டா இருக்கிற மாதிரியே போட்டுட்டே இருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி தான் கட்சி பேரும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஓகே, சிக்கிட்டேன் இந்த மாதிரி பேச சொல்லி சிரிச்சிட்டேன். ஐயோ இல்லை 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 நான் இல்லை இதுக்கு தான் நான் இதெல்லாம் பேசவே மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ இல்லை 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 நான் இதெல்லாம் பேசல, வாபஸ் வாங்க. பாதுகாப்பு உண்டு, உயிருக்கு பாதுகாப்பு எல்லாம் வந்து இதுலயே திட்டிட்டு தானே இருப்பாங்க. அவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்கன்னு நம்புறேன் நான். ஸோ யாருமே கேட்காதீங்க. யாருமே சரி, பதிவு ஆட்கள் கேட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. எனக்கு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நம்ம படிப்போம்ல. என்னோட ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கட்சி பெயர், நேஷ்னல் பார்ட்டிஸ், அதுக்கப்புறம் இருக்கிற இந்த உள்ளூர் பார்ட்டிஸ், அது என்னன்னு சொல்லுவாங்க, லோக்கல் பார்ட்டி, ஸ்டேட், அதெல்லாம் அந்த கட்சி பேரெல்லாம் எழுதிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட கேட்டு அது இப்போதான் வந்திருக்கேன். ஏய் அப்போ வந்து எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு இருப்பேன். நான் ஒரு நோட்டும் பெண்ணும் வச்சுட்டு, அப்போ தெரியும் அதில் நம்ம ஸ்கூல் தானே படிச்சிருப்போம். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நேஷ்னல் பார்ட்டியில் இதெல்லாம் எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி முக்கியமான தெரிஞ்சது முக்கியமானது எல்லாத்தையும் எழுதிட்டு வந்திருப்போம். இது வந்து ஹோம்ஒர்க் மாதிரி நான் நினச்சி சொல்லுங்கள் என்ன இவ்வளோதான் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன இப்படிலாம் இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தானே அதெல்லாம். ஸோ புரிஞ்சிருக்கு. இல்ல அப்ப புரியல, அப்ப புரியல. ஸ்கூல் படிக்கல எப்படி மேன் புரியும்? எப்படி புரியுமா? 18 இயர்ஸ்க்கும் முன்னாடி அப்போ ஓட்டே போட்டிருக்க மாட்டோம்ல, அதுக்கும் முன்னாடி எப்போ மேன். அப்போ இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஆர்ஜே பாலாஜியோட ஒரு ஷோ இருக்கும்ல, கிராஸ் டாக்கா அந்த மாதிரி ஏதோ ஒன்று. அதில் வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர் ஓட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறாங்கன்றவங்கள கூப்பிட்டு ஷோ பண்ணியிருப்பாரு. முன்னாடி அவனுங்கிட்ட கேட்டிருப்பாரு இந்த கட்சி பேர் சொல்லி இது யாரோட கட்சி அப்படின்னா அவனுக்கு தெரில. அந்த மாதிரி அவருமே ஒரு ஷோ பண்ணிட்டு இருப்பாரு. கட்சியாக இருந்திருந்தா அவருக்கு போட்டு ஆன்மீக அரசியல் பண்ணியிருந்தான்னு போட்டிருக்கலாத்துக்கு அவர் பம்பரமா சுழண்டுட்டு இருப்பார். சரி, அவர் தான் வரல இல்லை, அவரை விட வேண்டியதானே. அவர் வேறு யாரும் திட்டி விட்டாங்க, அதை வச்சு தான் டிஎம்கே தான் அவர் திட்டிடுச்சுன்னு சொல்லி ஏதோ பண்ணி போட்டார். அவர் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. ஆமாம், அறிக்கையெல்லாம் விட்டு இதுக்கு மட்டும் கத்த அந்த பள்ளி. அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஒன்றும் சொல்ல முடியல. இங்கே இப்போ இவ்வளோ குட்டி சேனலாக இருக்கோம் நம்ம, எனக்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் பயமாக இருக்குது. இந்த பெரிய சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை, பேச்சு உரிமை, இதுதான் டெமோக்ராட்டிக் வேல்யூ உனக்கு கொடுத்துருக்கு. அரசியல் பேசாதீர் இல்லை, டெமோக்ராட்டிக் வேல்யூ உனக்கு கொடுத்துருக்கு. நீ என்ன ஒன்றும் யாரையும் திட்டலையே, ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு உனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. ஓகே, யூ ஹேவ் ரைட்ஸ் டு டெல். லைக் பேச்சு சுதந்திரம் இருக்குது எல்லாத்துக்கும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு இதாக இருக்குது. சோஷியல் மீடியாலையும் இப்படி வந்து பேசலாமே, தப்பே இல்லையா? யூ கேனாட் த்ரெட்டன் எனிபடி. நீ இது ஒரு வரைமுறை இருக்குல்ல, மேடை நாகரிகம், அதை விட நீ பேசலாம். நீ இப்போ பேசி தான் இருக்கு. அதை விட கேவலமாக தான் அரசியல் கட்சிகள்லாம் திட்டுவாங்க. அது நமக்கு தட் இஸ் தேர் பவர். ஒரு கட்சியில் இருக்கும்போது உனக்கு பவர் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு பப்ளிக்காக உன்னோட ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு உனக்கு பயம் இருக்க தேவையில்லை. உனக்கு அவங்களுக்கு என்ன பர்சனலாக செய்வோம், பர்சனலாக யாரையுமே தெரியாது. அவங்க ஒரு பப்ளிக் ஃபோரமுக்கு வராங்க, அவங்க வந்து ஒரு கட்சி தலைவராக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க, நான் பப்ளிக் சர்வீஸ்க்கு வரேன்னு சொல்லும் போது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து நம்ம பப்ளிக் ஒப்பீனியன் நம்ம பேச வச்சோம்.
சரி, அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்லாம் இருக்குல்ல, ப்ரொமோட்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்போ இந்த கட்சிக்கும் அவங்க காசு கொடுத்துலாம் பேச வைப்பாங்க. பண்ணலாமே. ஓ, அப்போ அது இன்க்ளூட்ஸ் பெய்டு ப்ரொமோஷன் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அது எவனும் போடுறது. அது இது கிரியேட்டர் எக்கானமி வந்து பேசினா அது காரி துப்பிட்டு இருக்கலாமே 4 நேரத்துக்கு. அது தனி டாப்பிக்கில் அது போடணும் தான் சட்டப்படி. பட் அப்படிலாம் யாரும் போடுறதில்ல. கொஞ்சம் பேர் போடுறாங்க. பட் பெரிய பெரிய சேனல்ஸு நிறைய பேர் போடுறதில்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறோம். முன்னாடி அப்படிலாம் வராது. கிளியராக பிளேட் ப்ரொமோஷன் இருக்கும், போட்டிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இப்போ இந்த பரிதாபங்கள்லாம் போடுறாங்க. அதுலலாம் போடுவாங்க. இல்லை, இந்த கட்சிக்கும் பேசுவாங்கல்ல, காசு வாங்கிட்டு பேசுவாங்க. பேசலாம். ஆமாம், அது தெரில. பட் பேசலாம் தானே, ஒய் நாட்? காசு கொடுக்குற நீ பேச போகிற அவ்வளோதானே. ப்ரமோஷன் சொல்லிட்டு பேசினா அதுக்கு இடம் இருக்குது தானே, அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இப்போ நீங்கள் மே மாதத்தில் ஒரு பாட்காஸ்ட் இதே மாதிரி பேசுவோம்ல, அப்போ ரிசல்ட்டை பற்றி பேசுவீங்களா? பேசலாமே. இந்த வாரம் 4 பாட்காஸ்ட்டுமே நம்ம எலெக்ஷனை பற்றி பேசிடலாம். வாரம் அப்டேட். எனக்கு ஒன்றுமே தெரியாதே. இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப டெய்லி எனக்கு விஜய் வந்ததுலேருந்து ஒரே அரசியல் வீடியோவாக பார்க்குறேன். நீ விஜய் என்ன பேசுறாருன்னு பார்த்தேன். நான் வரேன். ஆமா, அது ஒரு வகையில அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ விஜய் புதுசா வந்திருக்காருன்னா ஓகே, என்ன பேசுறாருன்னு வந்து பார்க்கலாம் தானே. விஜய் வரலன்னா எலெக்ஷன் நடக்குதுன்னே உனக்கு தான் தெரியாது. அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆமா, விஜய் தான் இந்த எலெக்ஷனே கண்டுபிடிச்சாரு. அவர் அதுல உள்ளவங்க மாதிரியே பேசுங்க. இல்லை, இவர்கள் என்னை தேவையில்லாமல் வாயை பிடுங்குகிறார்கள். நாம் இத்தோடு பாட்காஸ்டை முடித்துக் கொள்கிறோம். எல்லா கட்சியும் திட்டுறீங்களா? எந்த கட்சி தானே? நாங்கள் எந்த கட்சி இல்லைங்க, எல்லாருக்குமே எல்லாரையும் திட்டலாம் இல்லை. நாங்கள் பொதுஜனம் இவங்க கொஞ்சம் நான் உண்மையை பேசிடுவேன். உண்மையே இல்லை, தோணுதை பேசிடுவேன். வீடியோ இருக்குல்ல, அந்த சேனல்லாம் வருவான்ல, என்னது பொதுஜனம் காமன் மேன் ஒருத்தர் வந்து வச்சு கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே காமன் மேன், பொதுஜனம் வந்து நம்ம பொதுஜனம். எந்த கட்சிக்கும் நாங்கள் ஒரு தடவை ஏடிஎம்கே போடுவோம், அடுத்த தடவை டிஎம்கே போடுவோம், அடுத்த தடவை லைட்ஸ் இந்த பேட்டரி லைட்டுக்கு போடுவோம். அவர் கண்ணாடியை உடச்ச பேட்டரி லைட்டுக்கு போடுவோம். அவர் தான் நிற்கவே இல்லையே. ஒரு தடவை நின்னாருன்னு நினைக்கிறேன். அப்பதான் சொல்லாங்க, எங்கள் அப்பால ஓட்ட வேஸ்ட் பண்ணிடா, ஏன் டிஎம்கே போட்டிருக்கேன். நான் போடுவேன். ஒரு புதுசாக வந்திருக்காரு, நம்ம ஏன் போடக்கூடாது, போடலாமே. அடுத்த தடவை நான் வரல அப்படி சொல்லிட்டாரு. அவர் கட்சியை கலைச்சிட்டு போயிட்டாரு டிஎம்கே கூட. அந்த மாதிரி தான் இப்போ வந்து விஜய்க்கு போட்டிருப்பேன் நான் இந்தியாவில் தான். இல்லை, ஆக்சுவலி இதில் எலெக்ஷனில் இன்னொன்று இருக்குது, லோக்கல் பவர் இருக்குது. லைக் அந்த கட்சி தோத்தாலுமே அந்த அந்த அவருக்கு வந்து அந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கும். தொகுதி லெவலில் அவர் பாப்புலராக இருப்பார். அவங்க நிறைய பேர் ஜெயிச்சிருவாங்க. ஆமாம், இந்த தொகுதினா இவங்க தானே இருக்கும், அந்த தொகுதியில் இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. ஓவராலாக அவங்க கட்சி ஜெயிக்கலைனாலும் அங்கே அவங்க ஜெயிச்சிருப்பாங்க தான். அந்த மாதிரி நடக்கும் நிறைய. இந்த திருப்பரங்குன்றம் தொகுதினா இவர் தான், அந்த மாதிரி ஒரு ஃபேஸஸ் இருக்கும், ஃபேஸஸ் ஆஃப் தொகுதி. ஆமாம், எங்கள் ஊர்லேருந்து அவுடைப்பன்லாம் வந்தார். தென்காசி தொகுதியில், திருநெல்வேலி சைடில் இருக்குது. தென்காசி தொகுதியிலேருந்து அப்போ அம்பாசுந்தரத்தில் இருந்தார். அவர் இப்போ சபாநாயகராலாம் இருந்திருக்காரு. இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எங்கள் தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, அதனால் ஓகே, எல்லாருமே ஓட்டு போடுங்க. ஆமாம், ஓட்டு கண்டிப்பாக போடுங்க. நாங்கள் இங்கே இருக்கோம், போடலை. ஸோ அடுத்த எலெக்ஷன் தான் முடிஞ்சிருக்கும். ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி தானே. ஸோ அது அதுக்கு அடுத்த தான் வரும். ஓகே, அதுக்கு இன்னும் 1 மாதம் கழிச்சு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, நீங்கள் பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணுறதா. அடுத்தது ஸ்பெஷல் எபிசோட் ரிலீஸ் பண்ணுவோம், எலெக்ஷன் எபிசோட். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரிசல்ட் எபிசோட் லைவ்ல பேசிட்டீங்க. இந்த வந்துட்டார்ல நம்ம விஜய் உங்க அதுலயே இருக்கீங்க. இல்லை, அவர் வந்திருக்காரு, ஒரு அரசியலில் ஒரு சூட்டை கிளப்பியிருக்காருல, ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்காரு. அது என்ன நடக்குது, எத்தனை ஓட்டு வாங்குறாருன்னு ஒரு பார்க்கணும் ஆர்வமா. 300 கோடி ரூபாய் விட்டுட்டு வந்திருக்காரு. 300 கோடி ரூபாய் விட்டுட்டு அவர் ஒரு படத்துக்கு சம்பளம் 300 கோடி ரூபாயுமே. ஓகே, அதை விட்டுட்டு வந்து இப்போ தேர்தலில் நின்றுருக்காரு. கெரியரோட உச்சத்தை எப்படி இல்லை, நான் பேசவில்லை, இதெல்லாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா இப்படி தான் பேசிட்டு இருந்தாரு நான் பார்த்தப்போ. அப்புறம் நிறைய பேசினாரு. இல்லை, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன்ல, தனியாக போடுறதுல ஒரு 20 வயசு தான் இருந்திருக்கும் அந்த பையனுக்குலாம். அவன் வந்து தொகுத்து வளர்ந்துட்டு இருந்தான். ஓ, பரவாயில்லையே. மற்ற இதை விஜய் இல்லை அந்த இடத்துல. ஓகே, இந்த லோக்கலில் குட்டி குட்டியாக போடுவாங்கல்ல, அது சின்ன பசங்க, அந்த விவாத மேடை மாதிரிலாம் போடுவாங்க. பொண்ணுங்க நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம பெண்கள் ஆதரவு அலை இருக்கு விஜய்க்கு அப்படின்னு நீங்க பதிவு பண்ணீங்க. நான் எங்க இருக்கேன், நான் இப்போ அவருக்கு போடுவேன் போடலை எதுவுமே நான் சொல்லல. ஓட்டு போடலன்றது பிரச்சனை இல்லை, ஒரு சாம்பிள் தானே. நான் ஒரு சோதனை எளிய நான் என்ன பண்ணேன், நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன். அது உடனே இவங்க வந்து நான் சீமானோட வீடியோவும் தான் பார்த்தேன்.
அதெல்லாம் நீங்க சீமான் வீடியோ பார்க்கல. பார்க்கறதுக்கும் விஜய் வீடியோ பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. என்ன நீ வித்தியாசம்? சீமான் வீடியோ பார்த்தா அவர் என்னத்த பேசிக்கிட்டு இருக்காரு கதை. அப்படியெல்லாம் இல்ல. நான் ரெண்டையுமே ஒழுங்கா தான் விஜய் வந்து பார்ப்பேன். பேச்சு வந்து நல்லா பேசுவாரு. அப்படி பார்த்தா சாட்டை துரைமுருகன் வீடியோ பார்ப்பேன். அவர் யாரையோ திட்டிட்டு இருப்பாரு, அதையும் தான் விஜய் பார்ப்பேன். தான் முழு நேரமா திட்டுவாரு. அதையும் தான் பார்த்துருக்கேன். அதுக்கு என்ன செய்ய? ஸோ ஒரு ஒரு ரேண்டமாக பார்க்கறது தான். அப்படி இப்படி ஓகே. அப்படி சன் நியூஸ் ஓடிட்டு இருக்கும் சும்மா, அது மாதிரி எதையாவது பார்க்கறது தான். ஆமா. ஓகே. ஓகே, நன்றி, நன்றி, வணக்கம். இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி ஒரு எபிசோட் நம்ம பேசினதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் நம்ம எப்படி எப்பவுமே இருந்தது? ஒரு எபிசோட் ரிப்பீட்டே பண்றது கிடையாது பத்தியா. எஸ்டியா பேச வேண்டியது அந்த டயத்துக்கு எது இல்லை, சரி, ஓகே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு இது என்னன்னே தெரியாமல் ஏதோ பேசியிருக்கேன். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒத்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா. என்னது? ஆமாம், எனக்கு தெரியாது. ம். ஓகே, நன்றி, வணக்கம்.